அதனால அல்லாஹ் இதுக்குன்னு அங்கே நரகத்துக்குன்னு ஒரு உடம்பு, சொர்க்கத்துக்குன்னு ஒரு உடம்பு இருக்கு. இப்போ சொர்க்கத்துக்கு போய் இந்த கனியை அங்கே சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. காரணம் என்ன? அங்கே சொர்க்கத்தில் இருக்க ஒரு மரம், அந்த மரத்துடைய நிழலை இந்த ஆரம்பத்துல இருந்து அந்த கடைசியை தொடர்ந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரபு நாட்டு குதிரை இருக்குல்ல, இது 500 வருஷம் ஓடுனாலும் கூட அந்த நிலவுக்கு தொட முடியாது. இந்த மரத்துக்கும் அந்த ஒரு நிலம் அந்த நிலவுக்கு தொடருது. அப்ப அல்லாஹ் மரத்தை தெரிஞ்சிருப்பான். ஒவ்வொரு கனிகள் இருக்குல்ல, அந்த கனிகள்லாம் எப்படின்னா ஒவ்வொரு டேஸ்ட், ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு டேஸ்ட். இப்போ நீங்க ஆப்பிள் சாப்பிட்றோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், பிடிச்சிச்சுன்னா ஒரே மாதிரி பிடிக்கும், இனிச்சா ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அங்க அப்படி இல்லை. நீங்க இங்கிட்ட ஒரு கடி கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா இது ஒரு சுவையா இருக்கும், அங்க ஒரு கடி கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு சுவையா இருக்கும். அல்லாஹ் கனிகள் வெவ்வேறு கனிகள் அல்லாஹ் வச்சிருக்கோம் சொர்க்கத்தில், சும்மா சாதம் கிடையாது. அங்கே எப்படி தேன் 6, பால் 6, மது 6 எல்லாமே இங்க இருந்து அதனுடைய அரசுல இருந்து ஜன்னத் புரூஸ் 8 சொர்க்கம். அது இந்த 8 சொர்க்கத்துக்கும் அந்த 6 போகும். இப்போ நம்ம சொர்க்கத்தில் இருக்காங்க, அதை போய் நம்ம டம்மல் ஆகிக்கிறதா கிடையாது. இங்கே வாங்கினா நம்ம கிட்டக்கே நம்ம ஆடு நம்ம சாப்பிட்றதுக்கு அப்புறம் அது போனால் போயிடும். இப்போ சொர்க்கத்தில் இருப்பாரு, அதே நேரத்தில் அவர் சாப்பிடணும்னு தோணுது, ஒரு பறவை பறக்குது, இந்த பறவை சாப்பிட்டா நல்லா நினைக்கிறாரு. அவருக்கு என்னன்னா அது சமைச்சு அவர் கையில வந்துடும். சாப்பிட்ட தெய்வங்களுக்கு போவாரு, பறவையா பறக்குது. அல்லாஹ் மனிதனுக்காக ஒரு 50 பேர் சொல்றது நல்லா வச்சுக்கலாம். எப்படின்னா கடைசி சொல்லுவார், கடைசியா சொல்லுவாங்க, அப்போதான் நரகத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கு வந்துடுவார். அந்த அளவு எப்படியாதான் இன்னைக்கு இந்த கரையை வச்சுக்கலாம் கேட்பாரு. அதான் கேட்பான், ஏப்பா கரையை ஒன்று வச்சிருவேன், ஆனா வச்சதுக்கு அப்புறம் நீ எங்களுக்கு கேட்பேன் நல்லா கேட்பான். அந்த மனிதர்கள்லாம் எல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன், நரகத்துடைய கரையில மட்டும் கொண்டாந்து வச்சிரு அப்படின்னா அந்த மனிதன் சொல்லுவான். அதுக்கப்புறம் சரி நல்லா கரையை கொண்டாந்து வச்சுருவோம். அப்புறம் அந்த கரை பார்க்கும்போது ரொம்ப தூரத்துல ஒரு மரம் தெரியும், அழகான மரம் பார்த்தா ரொம்ப அழகா தெரியும். ஒரு அழகாக கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. திரும்பி மறுபடியும் நல்லா கேட்கலாம்லா, என்னப்பா இதை நீங்க கேட்க மாட்டேன்னு சொன்னேன். திருப்பி கேட்க இல்ல கரையில வச்சுட்டு அந்த மரம் இருக்கு, அந்த மரத்தை பார்க்குற அளவுக்கு கிட்டத்தில் வந்தது நினைச்சது, நீமே நம்ம எதுவும் கேட்க மாட்டேன். அப்படியா நல்லா வந்து அந்த மரத்து கிட்ட வந்து வச்சிருவோம். வச்சதுக்கு அப்புறம் இனிமேல் கேட்க மாட்டேன்னு கேட்க மாட்டேன். திருப்பி நல்லா கொஞ்சம் நாள் இருப்பாரு, பார்ப்பாரு. அது அழகாக சரிக்க முடியாது. ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த பார்க்கக்கூடிய வாசல் இருக்கு, அங்கே உட்காந்து வச்சிருக்கு, நான் இங்கே கேட்க மாட்டேன். அப்படியா சரி, அந்த மரத்துடைய வாசலை வச்சுக்கோங்க, இந்த சொர்க்கத்துடைய வாசல். அங்கே இருக்கும்போது பார்த்தா அதுக்குள்ள ரொம்ப அழகான சவுண்டுகள், என்ன ஒரு பெண்கள் அழகான பெண்கள் கட்டடம் இதெல்லாம் பார்ப்பாரு. பார்த்தோம்னா மறுபடியும் வந்தா உணர்ந்து முன்னாடி வச்சுட்ட வாசல்ல நீங்க உள்ள மாட்டேன், நான் நீங்க கேட்க மாட்டேன். ஆனா இப்ப கேட்க மாட்டேங்கன்னா மறுபடியும் கேட்க சரி, நான் சொர்க்கத்துடைய உள்ள வச்சுக்குவான். வச்சதுக்கு அப்புறம் இந்த அடையான் நல்லா கேட்பான், உனக்கு என்னென்ன செய்யணும், இருக்க ஒரு இடத்துல போகணும், இவ்வளவு எனக்கு தேவையில்லை, இல்லப்பா இதுவும் உனக்கு தான், இப்படி இந்த சொர்க்கமே உனக்காக உள்ளதா, நீ இன்னும் என்ன கேட்கிறேன்னு சொல்லி உனக்கு எல்லாம் தரணும். அப்ப அதான் எல்லாம் நானே பெரிய பாவம் செஞ்சு நரகத்துல இருந்து இப்பதான் வந்திருக்கேன், ஆனா நீ இன்னும் என்ன கேட்கிறீங்க, நீ எவ்வளவு கேட்கிறீங்க நீ அப்படின்னு சொல்லி அந்த அடியான் சொல்லுவானா. அந்த சாதாரண சொர்க்கம் கிடைச்ச கூடாதுல, இந்த உலகத்தை கூட 10 மடங்கு சொர்க்கம். எப்படி கடைசியான சொர்க்கம் உலகத்தை 10 மடங்கு தான் சொர்க்கத்தை கொடுக்குறான். இன்னும் அவருக்கு என்ன தேவையோ அப்படின்னு நல்லா பூர்த்தி செஞ்சு கொடுக்குறான். ஏன் இது நம்ம சொல்லப்படுதுன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் என்ன சிறப்பு இருக்குன்னா, வெள்ளிக்கிழமை தான் அந்த உலகத்தை படிச்சா வெள்ளிக்கிழமை தான் உலகத்தையும் அடிப்பாங்க. அப்போ அந்த வெள்ளிக்கிழமை யார் முதல்ல அந்த பள்ளிக்கு தொழு வர்றாங்களோ முதல்ல வர்றவருக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தா நம்ம கிடைக்கும். முதல்ல வர்றவருக்கு ஃபர்ஸ்ட்ல வருவது, ரெண்டாவது வர்றவருக்கு ஒரு மாடு அறுத்து குர்பானி கொடுத்தா நம்ம கிடைக்கும். மூணாவது வர்றாங்கல்ல அவருக்கு ஒரு ஆடு அறுத்து குர்பானி கொடுத்தா என்ன நன்மையோ அது கிடைக்கும். நாலாவது வர்றவருக்கு ஒரு கோழி குர்பானி கொடுத்தா நன்மை இருக்கு. ஐந்தாவது வர்றவருக்கு ஒரு முட்டை கொடுத்தா நன்மை கிடைக்கும். இப்போ என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைங்கிறது உலக அழிவுனாலும் நல்லா சொல்லிக்கலாம், வெள்ளிக்கிழமை உலகம் அழிக்கப்படும். அப்ப அந்த பயன் கூட மனிதனுக்கு இல்லை. மனிதன் ஒரு அற்ப சுகம், ஒரு அற்ப இன்பத்துக்காக, சொற்ப வருமானத்துக்காக மனிதன் என்ன செய்யலாம், உலகத்துக்காக பார்ப்போம்னா படிச்ச ரொம்ப வணங்குறதுக்கு தொழுகிறதுக்கு அவனுக்கு நேரம் கிடைக்கிறது. ஏன்னா அப்பதான் ஒரு முக்கியமான வேலை வரும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணம் ஆகிட்டு 12 மணிக்கு வேணா அந்த மாதிரி என்ன செய்வாரு, தூங்கவே மாட்டாரு. எப்படா 12 மணி வரும் உடனே போயிடுவாங்க. 12 மணிக்கே போய் உட்காந்து இப்படி 1 லட்ச ரூபா பணம். ஆனா ஒரு வகுப்பு என்னன்னா பரணாம கொடுத்த இமாம் ஜாஃபர் கொடுத்த என்னன்னா 3,35,54,432 நன்மை, 27 மடங்கு நன்மைக்கு
இதுதான் நன்மையோட மதிப்பு. 3 கோடி லட்சம் நன்மை. இப்போ 3 கோடி நமக்கு பெருமை தெரியல. ஆனா மனிதனுக்கு என்ன நன்மைக்கு இருக்கக்கூடிய அந்த வருமானம் இருக்குல்ல, 500 ரூபா 1000 ரூபா, அதுதான் நமக்கு பெருசா தெரியும். ஆனா இந்த நன்மையை என்ன செய்யலாம், அதுக்காக என்ன பண்ணணும். அப்ப இந்த நன்மையால என்ன ஒரு அடைவார் அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான், நீங்க எவ்வளவு 5 வகுப்பு பேருந்தா தொழுகிறீங்களோ உங்களுக்கு 5 விதமான நன்மையை அல்லாஹ் வரும். உங்க வறுமை நீக்கப்படும். ஒரு 20 ரூபாய் சம்பளத்துக்கே இருப்பாரு, ஆனா பாத்தீங்கன்னா வருமானத்தோட செலவு அதிகமா இருக்கும். வீட்டில் நிம்மதி இருக்காது, நோய் முடிவு இருப்பாரு, வறுமைகள், கடன் தொந்தரவு, இந்த ரூபா இருக்கு. ஆனா என்ன செய்வாரு, அதுக்குதான் போராடுவாங்க தவிர இவர் அல்லாஹ்வை கேட்கணுங்கிற அந்த சிந்தனை மனிதனுக்கு வராது. வந்தாலும் சைத்தான் மாறிடுச்சு. இப்ப என்னன்னா தொழுகை கொண்டுதான் உங்களுக்கு ஈரோடு கேட்டு தொழுகையிலான அந்த அடியா சொக்கமும் போக முடியாது, அதே நேரத்தில் நல்ல பயணம் அடைய முடியாது கூடாது. அப்ப அல்லாஹ் சொன்னா நீங்க தொழுகை கொண்டு தான் ஒரு வெள்ளை நாள். நீங்க வெள்ளிக்கிழமை போகும்போது ஒரு பெருநாள் தொழுகை எப்படியோ அதே போன்றுதான் வெள்ளிக்கிழமை சிறப்பான தொழுகை 2 ரக்காத் தான். ஆனா இந்த 2 ரக்காத்தோட மகிமை என்ன தெரியுமா, மூசா நபி காலத்துல அவருடைய உம்மத்து 70 வருஷம் தொழுதாரு. அப்புறம் அப்படியே 50 வக்து, ஒரு வக்து 2 வக்து 50 வக்து 70 வருஷமா தொழுதாரு. தொழுது மூசா நபி சொல்றாரு, நபியே நான் 70 ஆண்டுகளா ஒரு வக்து விடாம தொழுதுட்டேன். அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார். யாரு, மூசா நபி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னுடைய உம்மத்து 20 வருஷம் தொழுதுருக்கிறாங்க, பெருமைப்பட்டாரு. அல்லாஹ் சொன்னா, மூசாவே பெருமைப்படாதீங்க, இறுதி நபி வருவாரு. யாரு, முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வருவாங்க. அவங்களுடைய உம்மத்து 2 ரக்காத் தொழுகிறது எனக்கு 70 ஆண்டுகள் தொழுவதை விட எனக்கு சிறப்பானது. எப்படி மூசா நபி காலத்துல அவர் உம்மத்து 70 வருஷம் தொழுவாரு. ஆனா அல்லாஹ் சொன்ன முகமது நபி உம்மத்து இந்த 2 ரக்காத் தொழுறாங்க நிஜமா, இது அந்த 70 வருஷம் தொழுகை விட எனக்கு சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் யார்கிட்ட சொல்றான், மூசா நபியை சொல்றான். மூசா நபி கேட்கறாங்க, யாரெல்லாம் இந்த முகமது நபியுடைய பட்டியலை நீங்க சேர்க்கிறலாம், உம்மத்துல இணைய சேர்க்கிறலாம். அல்லாஹ் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க நபி உங்களுக்குன்னு ஒரு வேலை தேவைப்படுச்சு. அப்போ பட்டியலாக சேர்க்கிறோம், பேர் பட்டியல் இருக்குல்ல, இதெல்லாம் மூசா அப்படின்னு பேர் சேர்க்கிறோம். அல்லாஹ் அதுவும் முடியாது. ஏன் அப்படின்னா இப்படி ஒரு சிறந்த உம்மத்து யார் அப்படின்னா முகமது நபி சொல்றாங்க, உங்க உம்மத்து தான் சிறந்த உம்மத்து. நன்மையை ஏறி தீமையை தடுக்கிற உம்மத்து யாருங்கிறது நம்ம உம்மத்து தான். அதே நேரத்தில் மற்ற நபிமார்களுடைய உம்மத்துகள்லாம் இந்த தீனுடைய தேவை செய்யல. இப்போ ஜமாத்தான் வர்றாங்கல்ல, இமாமெல்லாம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இப்படி சும்மா சாதாரண கிடையாது. இமாமெல்லாம் அவங்க அதுக்காக போய் ஊழியை படிச்சு 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் ட்ரைனிங் எடுத்து இங்க வந்து ஒரு இமாமா இருக்கிறாங்க. ஆனா இமாமுக்கு யாரும் மரியாதை கம்மியாக கொடுக்குறது. ஏன், அவங்களுடைய கால் தூசிகளை நம்ம பண்றாங்க. காரணம் என்ன, அவங்களுடைய தியாகம் சவப்பட்டு தன்னுடைய தியாகம் நபி சொன்னாங்க, யார் யார் ஆளுநர் வராங்களோ அவங்களாம் என்னுடைய வாரிசு. யாருடைய வாரிசு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாரிசு. அப்ப நபிக்கு என்ன கண்ணியம் கொடுப்போமோ அதே மாதிரி ஒவ்வொரு இமாம் ஆடு முகமாக்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும். அவங்களோட நீ சொல்றது கூட நமக்கு தகுதி கிடையாது, நமக்கு தகுதி கிடையாது. காரணம் என்ன, அதை விளங்கிக்கலாம் அப்படின்னா இமாமோட அவ்வளோ ஒரு கண்ணியமாக நடக்கும், இமாமோட ஒரு கண்ணியமாக நடக்கும். அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு யாரு என்னுடைய வாரிசா வர்றாங்கன்னா, யார் ஊதி யாருமா வராங்களோ அவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசு. இப்போ அவங்களுக்கு ஒரு மரியாதையும் கண்ணியத்தையும் ஒரு சிறப்பையும் கொடுக்கணும். அப்ப அது தெரியாதனால நீங்க வளர்ந்ததுனால நிறைய மக்கள் நம்ம பேசுறாங்க. அதே நீங்க ஒரு 40 நாள் ஜமாத்து போறதுக்கு வேலை வேலையா இருக்கு, என்ன விட்டு நான் இப்படி போகுது. அப்ப 4 மாசம் போனா முடியாது, 1 வருஷம் முடியாது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, ஆயுளை தீனுக்காக ஒப்பிக்கிறாங்க. சும்மா சாதாரண கிடையாது, ஆளும் தான் அவங்களுடைய வாலிபத்தையும் வயசையும் தீனுக்காக கொடுக்குறாங்க. நீங்க அவங்க கொடுக்குற சம்பளம்லாம் கடுப்பையாக ஆகுது. நீங்க ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா எவ்வளவு செலவு பண்றோம், 1000 2000 5000 வரைக்கும் ஒரு நாள் செலவு பண்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சொந்தம். இப்போ அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, தியாகம். அது நம்ம என்ன செய்யணும், ஆளுநர் அவங்களுக்கு கண்ணியம் மரியாதை. அவங்க எடுத்ததுன்னு பேசக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, சும்மா சாதனம் கிடையாது. இப்படி போகும்போது நம்ம என்ன செய்யணும், வாழ தாங்க. முதல்ல நம்ம என்ன தேர்ந்தெடுக்கணும், தொழுகை களிமா சொல்லியாச்சு. ஆனா 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத். இன்னைக்கு 50,000 மேல இருந்தா ஒரு 50,000 ஜக்காத் கொடுக்கணும். 10 பவுனுக்கு மேல இருந்தா அந்த பவுனுக்கு எவ்வளவு இடம் போட்டு அதுக்குள்ள ஜக்காத் கொடுக்கணும். 80,000 பவுன் அப்படின்னா அதை நம்ம குறிப்பிடணும். 10 பவுன் மேல இருந்தா அந்த காசுக்கு சதக்கா லட்சத்துக்கு 2500 ரூபா. இப்ப இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்தா அவங்களுடைய பொருளும் பணமும் செலவும் எல்லாமே பாதுகாக்கப்படும். கொடுக்கல நீங்க 10 ரூபா மையம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா